அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எழுதிய விடுதலை வேந்தர்கள் என்ற நூலிலிருந்து ஒரு கட்டுரை. பராக்கிரமம் மிக்க பாளையக்காரர் புலித்தேவன். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாளையக்காரர்களுள் முக்கியமானவர். வெள்ளையனே வெளியேறு என்று 1751 முழங்கியவர். ஆங்கிலேயர்களை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் யுத்த பயத்திலேயே வைத்திருந்தவர். நெற்கட்டும் செவ்வலை ஆண்ட பராக்கிரமம் மிக்க பூலித்தேவன் என்ற பாளையக்காரர்தான். பாண்டிய நாடு 18 மறவர் பாளையங்களாக பிரிக்கப்பட்ட போது பூமி நாட்டின் தலைநகரான நெற்கட்டாஞ்செவல் அமைந்தது. இந்த பாளையத்தை வரகுணராமன், சிந்தாமணி, காத்தப்ப பூலித்தேவரின் வம்சாவளியினர் ஆண்டு வந்தனர். பூலித்தேவரின் தந்தை இவரது வழியில் வந்த 10ஆம் தலைமுறை மன்னர் சித்திரபுத்த தேவர். இவரது தாயார் சிவஞான ஞாச்சியார். இவர்களுக்கு பூலித்தேவர் 1/9/1715 மகனாக பிறந்தார். இறை உணர்வும் வீர உணர்வும் மிக்கவரான இவர் சிறுவயதிலேயே சன்மார்க்க நெறி, தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார். அதன் பின் குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாள் சண்டை, வேலெறிதல், அம்பு எய்தல், சிலம்பு பயிற்சி, கவன் எறிதல், வல்லையம் எறிதல், சுருள் பட்டா சுழற்றுதல் ஆகிய வீர விளையாட்டுகளில் பயிற்சி பெற்றார். இவர் சிறுவயதிலேயே புலிகளுடன் பொருவதிலும் புலித்தோல் மற்றும் புலி நகங்களை அணிவதிலும் விருப்பமுள்ளவராக விளங்கியதால் இவர் காத்தப்ப பூலித்தேவர் என்றும் அழைக்கப்பட்டார். இவரின் வீர சாகசத்தை கண்ட பெற்றோர் இவரது 12வது வயதிலேயே 1726 இவருக்கு பட்டம் சூட்டினர். உடனே இவரது தமக்கையின் மகள் கயல்கன்னி என்ற லட்சுமி நாச்சியாருடன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு கோமதி, முத்துத்தலவாச்சி, சித்திரபுத்த தேவன், சிவஞான பாண்டியன் என்று 3 மகள்கள் பிறந்தனர். திருநெல்வேலி சீமையைச் சேர்ந்த அநேக கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்தும் அணிகலன்கள் வழங்கியும் குளங்களை சீர்படுத்தியும் கொடுத்திருக்கிறார் பூலித்தேவர். 1750 கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த ராபர்ட் கிளைவ் திருச்சியில் அனைத்து பாளையக்காரர்களும் தன்னை பேட்டி காண வரவேண்டும் என்று கட்டளையிட்டான். அதை கேட்டு கொந்தளித்த பூலித்தேவன் தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்தார். இதில் பூலித்தேவனே வெற்றி பெற்றான் என்று பூலித்தேவன் சிந்து என்ற பாடல் கூறுகிறது. சாதாரணமாகவே நெற்கட்டும் செவ்வலில் பண்ணையார்களோ நில அடமானம் பிடித்தவர்களோ அடாவடி வரி வசூல் செய்வதை எதிர்த்து நின்றவர் பூலித்தேவன். இதில் ஆங்கிலேயர்களும் ஈடுபட்டால் சும்மா விடுவாரா? 1755 கர்னல் அலெக்சாண்டர் ஹெரோன் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட வலியுறுத்திய போது தம்முடைய சொந்த நாட்டை ஆக்கிரமித்து வரி வசூல் செய்யும் உரிமை அந்நியர் யாருக்குமே கிடையாது என்று வீரமுழக்கம் செய்து அவர்களை போரிட்டு துரத்தி விரட்டி அடித்தார். 1755 மாபூஸ் கான், ஆற்காடு நவாபின் சகோதரர் ஆகியோரையும் தோற்கடித்தார். 1760 நெற்கட்டும் செவ்வலை தாக்கிய யூசுப் கானையும் 1766 வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கிய கேப்டன் பவுட்சனையும் தோற்கடித்தார். பாளையக்காரர்களை ஒன்றுபடுத்தி கப்பம் கட்டுவதை நிறுத்தச் சொன்னார். இதனால் நவாபுகள் ஆங்கிலேயர்கள் உதவியை நாட கர்னல் ஹெரான், மாபூஸ் கான் மற்றும் கான்சாஹிப் தலைமையில் பாளையக்காரர்களை தாக்க படை ஒன்று கூடியதால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை சிதறியது. வெடிமருந்து, துப்பாக்கி, பீரங்கி கொண்டும் கூட பூலித்தேவரின் கோட்டையில் ஆங்கில படைகளால் ஒரு விரிசலை கூட ஏற்படுத்த முடியவில்லை. 1755 முதல் 1767 வரை 12 ஆண்டுகள் பல போர்கள் நிகழ்ந்தன. கொடூர தளபதியுடன் நடைபெற்ற கடைசி போரில் பேய்வாய் பீரங்கிகளால் கோட்டை உடைபட பூலித்தேவர் கடலாடிக்கு தப்பிச் சென்றார். அதன் பின் படை சேர்த்து பாளையத்தை மீட்டு அவரை பிடிக்க பெரும்படையுடன் வந்தது ஆங்கில படை. 1767 டொனால்ட் காம்பெல் தலைமையில் மேஜர் ஃப்ளிண்ட், கேப்டன் ஹார்பர் தாக்கினர். கோட்டையில் பீரங்கிகளாலும் குண்டுகளாலும் ஏற்பட்ட ஓட்டைகளை தத்தம் உடல்களை கொண்டு அடைத்து காத்தனராம் பூலித்தேவரின் மாவீரர்கள். போரின் முடிவில் கோட்டை ஆங்கிலேயர்கள் கையகப்பட மன்னர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தப்பிச் சென்றாராம். இவரது மறைவு குறித்து சரிவர தெரியவில்லை. ஆரணி கோட்டைக்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்றும் சங்கரன் கோவிலின் இறைவனை வழிபட்டது புகைமண்டலம் சூழ சோதியில் கலந்தார் என்றும் கருத்து நிலவுகிறது. இன்னொரு கருத்து இவர் ஆங்கிலேயர்கள் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் என்றும் இதை மக்கள் அறிந்தால் கிளர்ச்சி செய்வார்கள் என்று மறைத்துவிட்டதாகவும் நம்பப்படுகிறது. இவர் வீரத்தை புகழ்ந்து பாடப்படும் பல நாட்டுப்புற பாடல்கள் இவரின் சிறப்பை பறைசாற்றுகின்றன. இவர் 6 அடி உயரம் உடையவர் என்றும் பிரகாசமான முகவடிவும் திண்மையான தோள்களும் மார்பும் உடையவர் என்றும் பூலித்தேவன் சிவஞானத்துடன் ஐக்கியமானதால் பூலி சிவஞானம் ஆனார் என்றும் நாட்டுப்புற பாடல்கள் கூறுகின்றன. நெற்கட்டும் செவ்வலில் மாவீரர் வாழ்ந்த இடத்தில் நினைவு மாளிகை எழுப்பி உருவச்சிலை அமைத்து அவர் பயன்படுத்திய ஆயுதங்களையும் காட்சிப்படுத்தி கௌரவித்துள்ளது அரசு. பராக்கிரமம் மிக்க பாளையக்காரரான பூலித்தேவனின் நெஞ்சுரத்தையும் நேர்மை திறத்தையும் நினைத்து கணந்தோறும் நெஞ்சம் நெகிழ்ச்சியால் நிரம்புகிறது. நன்றி.